அனாட்டமி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். 15 மார்க் கொஸ்டின் ஒன்று எழுதவே இல்லை. ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப பயந்தது தான் அதிகம். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் லாவண்யா, ஃபைனல் இயர் MBBS ஸ்டூடெண்ட். வெல்கம் டு மெட்லாவ்ஸ். டியர் ஃபஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட், நான் சொல்கிற இந்த 7 ஸ்டெப்பை உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சும்மா மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ அனாட்டமி அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக மறந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். நம்பர் 2, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்காதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து நீங்கள் கவர் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டிப் நம்பர் 3, டயக்ராம்ஸ். அனாட்டமி இஸ் ஈக்குவல் டு டயக்ராம். வித்தவுட் டயக்ராம் உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது. ஸோ ரஃப் டயக்ராம்ஸ் நிறைய வரைஞ்சி பாருங்கள். ஸோ கலர் கோடிங்கை வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். ஹார்ட்ரேக்கு ரெட், வைனுக்கு ப்ளூ, நர்வுக்கு எல்லோ, அந்த மாதிரி சில கலர் கோடிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கலர் கோடிங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் இட் கிவ்ஸ் மோர் மார்க்ஸ். டிப் நம்பர் 4, ஆக்டிவ் ரீகால். ஒன்ஸ் நீங்கள் புக்கில் படித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன படிச்சிங்கன்னு ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட கான்செப்ட் இன்னும் ஸ்ட்ராங்காகும். ஈஸியாக ரொம்ப நாளைக்கு அந்த டாப்பிக்கை ரிட்டன் பண்ண முடியும். டிப் நம்பர் 5, ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன். ஒரு டாப்பிக்கை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் ரிவைஸ் பண்ணலன்னா சுத்தமாக மறந்துடுவீங்க. புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் பேப்பர் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ அனாட்டமி பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அண்ட் அனாட்டமி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், ரிலேஷன்ஸ், பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, அப்ளைட் அனாட்டமி கண்டிப்பாக எழுதியிருக்கணும். தென் ஒரு டயக்ராம். ஸோ இந்த 6 திங்ஸும் ஒரு கொஸ்டினில் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு குட் மார்க்ஸ் கிடைக்காது. டிப் நம்பர் 7, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், டோன்ட் ஸ்கிப் எனி கொஸ்டின். உங்களுக்கு இந்த கொஸ்டினை பற்றி எதுவுமே தெரியலனாலும் ஏதாவது சம்திங் ரிலேட்டடாக எழுதுங்க. நான் என்ன பண்ணேன்னா, ரொட்டேட்டர் கர்வ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு டயக்ராம் மட்டும்தான் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டயக்ராமாவது ஒரு கொஸ்டினுக்கு வரைஞ்சி வைக்கணும். ஸோ எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இது என்னோடய போனஸ் ஸ்டெப். இது நான் வரைக்கும் நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ட்ரை டு ரைட் சம்திங். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலன்னு லீவ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது ஒன்று எழுதி வைங்க. That's all about the video. If you found this video helpful, like it and subscribe to my channel and comment what kind of videos you want next. Thanks for watching.